ஒருவர் வந்து கொஞ்ச நாள் குடிக்க ஆரம்பித்தாருன்னா ஈரல் நிச்சயமாக பாதிக்கப்படும். பல வகையான பாதிப்புகள் உண்டு. ஆரம்ப கட்டத்தில் ஈரல் வீங்க ஆரம்பிக்கும். கல்லீரல் வந்து கடவுள் ரொம்ப ஒரு பத்திரமான இடத்துல வச்சுருக்கார். இந்த ரிப் கேஜுக்கு பின்னாடி இந்த இடத்துல வச்சுருக்கார். இந்த ஈரல் வீங்கும் போது வெளியே தெரியாது. அதனால் பேஷண்ட்டுக்கும் தெரியாது. பசி இல்லாமல் இருக்கும், சாப்பாட்டை பார்த்தா வெறுப்பாக இருக்கும். ஈரல் வீங்க கொஞ்ச நாள் பொறுத்து வலி எடுக்க ஆரம்பிக்கும். முதல்ல வந்து ஹெப்படோமெகலின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்புறம் வலி எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈரல் வீங்கினா ஈரனுடைய செயல்திறன் குறைஞ்சிரும். கல்லீரனுடைய முக்கியமான வேலை என்ன சொன்னேன்? ரத்தத்தை சுத்தமாக வச்சுருக்கு. ஆகையினால ஈரலுடைய செயல்திறன் குறையிறதால ரத்தம் அசுத்தமாவதால் கண்ணில் மஞ்சள், நகக்கண்ணில் மஞ்சக்காமாலை நோய் வரலாம். ஸோ ஈரல் பாதிக்கப்படும் போது மஞ்சள் காமாலை நோய் வரலாம். அதையும் மீறி தொடர்ந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. டாக்டர் சொல்லி கூட கேட்காம ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருந்தால் சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு சொல்கிற ஈரல் செல்லரித்து போடும். அப்படியே தொலைத்துலேயே விழுந்துடும். இது வந்து ஈரலுடைய பாதிப்பு குடியினால். சில நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது ஈரல்லையும் புற்றுநோய் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஈரலில் வந்து ஈரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, ஈரல் செல்லரித்து போதல், சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு ஆங்கிலம் சொல்லுது. சில நேரங்களில் ஈரலில் புற்றுநோயும் வரலாம். அதுக்கு அடுத்த